இங்க முத்துவோட வீட்ல எல்லா லேடிஸும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றத பார்த்த உடனே இந்த பக்கம் முத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம அப்பாவை கூட்டிட்டு வந்து காட்டணும்னு சொல்லி அவருமே டைரக்டா அண்ணாமலையை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. இங்க வீட்ல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவுமே இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாதுப்பா, இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒண்ணா அடுத்து எப்ப சாப்பிட போறாங்கன்னே தெரியாது, அதனால இதை நம்ம ஒரு பக்காவான ஒரு மெமரியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ், முத்து, ரவி, இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவங்கவுங்க ஒய்ஃப் கூட போயிட்டு இந்த பக்கம் ரொம்ப ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போட்டோ எடுக்கிறது, சாப்பாடை ஊட்டி விடுறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு வந்தப்போ நம்மளோட குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்த உடனே இங்க முத்துமே அண்ணாமலை கிட்ட போயிட்டு, அப்பா நீ டேப்லெட் சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலையும் இல்லப்பா இனிமேல் தான் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்து இருந்துகிட்டு, இங்க பாருப்பா நீ கரெக்டா டைமுக்கு சாப்பிட்ற டேப்லெட்டை டைமுக்கு சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து முத்துவே டேப்லெட் சாப்பிட சொல்றாங்க. உடனே அண்ணாமலையுமே சுடுதண்ணி வேணும்டா, அதுக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, நீ கவலைப்படாதப்பா நான் போய் கிச்சன்ல போய் சுடுதண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கிச்சனுக்கு வராங்க. ஆனா அதே நேரத்தில் இங்க பிரவுன் மணியுமே அந்த கிச்சன்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமையல்காரர் உடம்பு சரியில்லாம போனதுனால அவருமே இங்க சமையல் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க போன முத்துவுமே பிரவுன் மணியை தெளிவா கவனிக்காம அவர் எப்பவும் போல சுடுதண்ணி வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா கிளம்பும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம்னு சொல்லி கிச்சனை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அவங்களை இடிக்கவும் அந்த சரக்கு பாட்டில் கீழே விழும்போது கரெக்டாக இங்கே முத்து கேட்ச் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு என்னப்பா இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு பேருமே அண்ணே சரக்குண்ணே, சரி ஃபங்க்ஷனு அதனால கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் போட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் கையில் கிளாஸோட இன்னொரு பக்கம் வந்து கையில் சரக்கையும் வச்சுட்டு இருக்கிற முத்துவை இங்கே மனோஜ் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்புறமா முத்துவை பார்த்துட்டு, ஆஹா சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டானா, முடிஞ்சிச்சுரா, இதுக்கு மேலே இவன் இந்த கல்யாணத்தை ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் அப்படின்ற மாதிரி உடனே வேக வேகமாக போய் அண்ணாமலை கிட்ட, அப்பா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா, முத்து வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் அதே நேரத்தில் அண்ணாமலைக்கிட்டையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட அண்ணாமலையும் இல்லடா அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ வேறப்பா கிச்சனில் போய் பாரு, ஒரு கையில் கிளாஸும் இன்னொரு கையில் வந்து சரக்கும் வச்சிருக்கான்ப்பா, அவன் சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாரும் கிளம்பி இந்த பக்கம் வந்து முத்துவை பார்க்க போறாங்க. ஆனால் முத்துவுமே அந்த கிச்சனில் சரக்கு அடிக்க வந்தவங்க கிட்ட, இங்க பாருங்க தம்பி, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் தான், ஃபங்க்ஷன்ல நீங்க சரக்கு அடிக்கலாம் தான், பட் இருந்தாலும் இது ரொம்பவே முக்கியமான ஃபங்க்ஷன், இந்த மாதிரி வந்து கிச்சனில் வந்து நீங்க சரக்கு அடிக்க கூடாது, நீங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீங்க குடிக்கிற சரக்குனால இந்த கல்யாணத்துக்கும் இங்க இருக்கிற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்து பக்காவா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் அண்ணாமலையும் மனோஜ் மேலையும் பார்த்துட்டு, டேய் அவனா சரக்கு அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறவங்களும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட மனோஜுமே, அப்ப எதுக்கு அவன் கையில கிளாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. டேய் நான் தாண்டா டேப்லெட் போடுறதுக்கு சுடுதண்ணி கேட்டேன், அதை எடுக்க தாண்டா அவன் போயிருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து மனோஜ் கிட்ட புரிய வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே, என்னடா இது மொத்த குடும்பம் நம்மள வந்து பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப டவுட்டோட, அப்பா சுடுதண்ணி தானே எடுக்க வந்தேன், என்னாச்சு எல்லாரும் என்ன பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது ஒண்ணு இல்லடா, மனோஜுக்கு மஞ்ச காமால இருக்கும் போல இருக்கு, அதான் பாக்குறதெல்லாம் மஞ்சையாவே தெரியுது அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலை மனோஜை கலாச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் முத்துக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் மீனா தனியா கூட்டிட்டு போயிட்டு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா இந்த இடத்துல கூட எனக்கு மனோஜ் ஆப்பு வைக்க பாக்குறானே, சரி சரி இருக்கட்டு அவன் கிடக்குறான், அவன் எப்பவுமே அப்படிதானே அப்படின்ற மாதிரி இங்க முத்து மீனாவும் ரொம்பவே கேஷுவலா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் பக்காவா நடந்துகிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாது அவங்க ரெண்டு பேரும் மீனா கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாருன்னு இந்த பக்கம் மீனாக்கு சுத்தமா புரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பொண்ணு வீட்டு சைட்ல மீனா சொந்தக்காரங்க நினைச்சிட்டு, என்னம்மா பாப்பா நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க மீனாவும் பார்த்துட்டு, என்ன இது யாருன்னு தெரியலான்னு என்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களும் சரி சரின்னு தலையாட்டிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே கேஷுவலா இந்த பக்கம் வந்து பொண்ணோட ரூமுக்கு போய் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பொண்ணுக்குமே அவங்க யாருன்னு தெரியல. இந்த பக்கம் வந்து மீனாவுமே ரொம்ப டவுட் ஆகுறாங்க, இவங்க யாரு, சம்பந்தம் இல்லாம வந்து எல்லார்கிட்டையும் ரொம்பவே வந்து அந்யூன்யமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உறவு முறை சொல்லி எல்லாம் பேசுறாங்க. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த உறவும் கிடையாது, ஆனா என்னையும் அந்த பொண்ணையும் உறவு முறை சொல்லி போய் கூப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை மணவரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இங்க முதல்ல சடங்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த முதல் சடங்கு முடிக்க கூப்பிடுறாங்க. அதே நேரம் இங்க பொண்ணு அந்த மணவரை ரூமை விட்டு கிளம்புன அடுத்த செகண்டே இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு பேரும் பொண்ணு இருந்த ரூமை பார்த்து உள்ள போறாங்க. ஏன்னா அங்கதான் இந்த பக்கம் பொண்ணோட நகை எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க போடுறதா சொன்ன எல்லா நகையுமே உள்ளதான் இருக்கு.
இந்த பக்கம் மீனாவுக்கு ரொம்ப டவுட் ஆகுது. பொண்ணே வெளியில வந்தாச்சு, இவங்க 2 பேரும் எதுக்காக அந்த ரூம்குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட் ஆயிட்டு அந்த மணவரையை விட்டுட்டு அந்த சாங்கியெல்லாம் அவங்க முடிக்கிட்டு அதுக்குள்ள நம்ம அங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோன்ற மாதிரி வேக வேகமா அங்க போறாங்க. அங்க உள்ள போய் கதவை திறந்து பார்த்தா இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்து அவங்க பக்காவா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க வேற யாரும் கிடையாது, திருடுங்க தான். இந்த கல்யாண வீட்டுல நகையை திருடுறதுக்காக தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. ஆனா இதை பார்த்த மீனாவுமே அவங்கள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதவை சாத்திட்டு ரொம்பவுமே கோபத்தோட யாரை கேட்டு நீங்க பொண்ணோட நகையெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே இந்த பக்கம் மீனாவை பார்த்தோன்னு பயந்துடுறாங்க. இல்லம்மா, நான் இந்த மாதிரி பொண்ணுக்காக எடுத்து வைக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்க பாக்குறாங்க. உடனே இந்த பக்கம் மீனாவுமே நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா நகையை கீழே வைங்க, இன்னொரு டைம் நகையை தொட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்து அவங்க 2 பேருமே ஓகே இவ ஒருத்தி மட்டும் தான் இருக்கா, இவளை சாட்சி விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மறுபடியுமே மீனாவை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து விடுறாங்க. ஆனா மீனாவுமே அவங்க விடாம வலுவா கையை பிடிச்சிக்கிட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி பொண்ணோட நகை, இந்த நகை மட்டும் காணாம போச்சுன்னா அந்த பொண்ணோட கல்யாணமே கேள்விக்குறி ஆயிடும், ஒழுங்கா நகை கீழே வைங்க அப்படின்ற மாதிரி மீனா அவங்க கிட்ட மல்லு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தருமே கதவை திறக்க இன்னொருத்தர் இந்த பக்கம் மீனாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்ப மீனாவுமே இந்த பக்கம் வந்து பெட்ல போய் விழுந்துடுறாங்க. விழுந்தது மட்டும் இல்லாம மறுபடியுமே எந்திரிச்சு வேக வேகமா ஓடி போய் அவங்களோட கையை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அதே நேரம் அவங்க கையில சின்னதா நைஃப் மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் மீனாவோட கையில ஒரு கீரலையும் போட்டுறாங்க. மீனா அதுக்கப்புறம் தான் கை எடுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க மீனா சத்தம் போட்டுட்டு இருக்க விஷயத்த முத்துவும் தெளிவா கவனிச்சுட்டு இங்க வேக வேகமா ஓடி வந்து முத்து இன்னொரு பக்கம் ரவி எல்லாம் சேர்ந்து அங்கிருந்து தப்பிக்கிறது அந்த 2 பேருமே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கையில இருந்து நகையை வாங்கி டைரக்டா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்க 2 பேரையும் போலீஸ்லயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவோட கையில அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீனாவே இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம பாப்பா கல்யாணம் முடியிட்டு அது வரைக்கும் நம்ம இங்க இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா அவங்களுமே சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிப் எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க ரொம்பவே கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கங்க பரசுமே வந்துட்டு பரவாயில்ல மீனா, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என் பொண்ணோட நிலைமை என்ன இருக்குன்னு தெரியாது, என் பொண்ணுக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த எல்லா நகையும் இவங்க 2 பேரும் திருடிட்டு போயிருப்பாங்க, நீ தான் எல்லாத்தையும் காப்பாத்தின அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீனா இருந்துக்கிட்டு அப்பா நீங்களும் எனக்கு அப்பா மாதிரி தான், நான் வந்து என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கான நிறைய வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உண்மையை சொல்லப்போனா என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தேன், அதனால நீங்க கல்யாண வேலையை பாருங்க, இதை பத்தி பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி மீனாவும் ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பரசுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நகை காணாம போன விஷயம், இந்த மாதிரி வெளியில் நடந்துட்டு இருந்த எல்லா விஷயத்தை பத்தியும் நம்ம கண்டிப்பா மாப்பிள்ளையோட மாமா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு அவர்கிட்ட ரொம்ப டீட்டெயிலா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதை கேட்டு அவருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கண்டிப்பா நம்ம பசங்களோட கல்யாணத்தை காப்பாத்தின அந்த 2 பேருக்கும் நம்ம மாலை போட்டு மரியாதை பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, அவங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாம இந்த மாதிரி நம்ம பசங்களோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாலை மரியாதை செஞ்சு கௌரவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பிரவுன் மணி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் பரசுக்கும் அந்த விஷயம் பிடிச்சிருது. சரி வாங்க நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு மரியாதை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் மாலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த மோளதாளத்தை வாச்சுக்கிட்டு டைரக்டா முத்துவையும் மீனாவையும் பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க செஞ்ச விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம குடும்பத்தையே காப்பாற்றுற மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டைரக்டா மாலை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் முத்து மீனா முன்னாடி போய் நிற்கிறாங்க. அதே நேரம் இங்க முத்துவையும் மீனாவையும் பார்த்த பிரவுன் மணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்று இருக்காரு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது செஞ்ச முத்து மீனாக்கு நம்ம மரியாதை செய்யணுமா, இல்லை அப்படின்னா நம்ம ரோஹிணிக்காக பேசி நடிச்சிட்டு இருந்தோமே அந்த நடிப்பை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி தெரியாம இவங்க கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்குமே இது ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன், ஏன்னா இப்போ அவர் மாப்பிள்ளையோட மாமாவா இருக்காரு, அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கண்டிப்பா அவரு எந்த விஷயத்திலையும் பின்வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவருமே திணறி போய் நின்றுகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் இங்க பிரவுன்மணியை பார்த்துட்டு நீங்க மலேசியா மாமா தானே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பிரவுன் மணிட்ட கேட்குறாங்க. ஆனா பிரவுன் மணி வாயே திறக்காம நின்றுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க பரசுமே இல்லப்பா நீ வேற யாரோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க, இவர் தான் மாப்பிள்ளையோட மாமா, இவர் தான் சொல்ல போனா இந்த மண்டபத்தில் நடக்கிற வேலை இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஓகே ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் அவரே தனியால நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளைக்காகவே கிட்டத்தட்ட அவரோட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் இந்த கல்யாண வேலையை அவரோட முழு வேலையை எடுத்து செய்யறாரு அப்படின்ற மாதிரி பரசு இந்த பக்கம் பிரவுன் மணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட பேர் பிரவுன் மணி அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை ரொம்பவே டீட்டெயிலாக சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் முத்துக்கு மீனாக்கும் என்ன பண்றதுனே தெரியல, இவர் மலேசியா மாமா தானே, இது பிரவுன் மணின்ற பேர்ல எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவோட குடும்பத்துல எல்லாருமே இந்த பக்கம் வந்து பிரவுன் மணியை பார்த்துட்டு இங்கேயே வந்துடுறாங்க. இங்க ரோகிணியுமே பிரவுன் மணியை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அண்ணாமலை வீட்டுல இருக்கிற விஜயா, இன்னொரு பக்கம் ரவி, ஸ்ருதின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க பிரவுன் மணி இப்படி நிக்கிறத பார்த்துட்டு
அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாருமே இதுக்கு முன்னாடி அவர் மலேசியா மாமாவா பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப பிரவுன் மணியா இருக்காரு. இவர் இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இங்க ரோகிணியாலும் இந்த விஷயத்துல எதுவுமே சமாளிக்க முடியாது. இப்ப கையும் களவுமா பிரவுன் மணி மாட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ். இங்க பிரவுன் மணி மட்டும் மாட்டிக்கிட்டாருன்னா ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கும். ஏன்னா ரோகிணி ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்த ரகசியம் வெளியே வந்துரும். அதாவது இது ரோகிணியோட வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு சொல்றதை விட அவங்களோட ரகசியங்கள் கொஞ்சமா வெளியில வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வழிகள் நிறையவே இருக்கு. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம்.